சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து முருகப்பெருமானை பற்றி நிறைய தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். முருகனை பற்றி கதையை கேட்டாலோ, அவரோட பாடல்கள் பாடினாலோ, அவரை பற்றி நிறைய தேடினாலோ நமக்கு என்னைக்குமே தெவிட்டாது. இன்னைக்கும் அவரோட ஒரு கதையை பத்தி தான் பார்க்க போறோம். இது திருச்செந்தூர் மடைப்பள்ளியில நடந்த கதை. பல வருஷத்துக்கு முன்னாடி திருச்செந்தூர் முருகன் கோவில் இருக்கக்கூடிய மடைப்பள்ளியில ஒரு முதியவர் பணியாற்றிட்டு வந்தாரு. அவரோட பணி என்னன்னா, நெய்வேத்தியத்துக்கு தேவையான உணவுகளை சமைச்சு கொடுக்கறது. அவர் பெரிய கல்வி கற்றவர் எல்லாம் கிடையாது. ஆனா முருகன் மேல உயிரையே வச்சிருந்தாரு. காலை முதல் இரவு வரைக்கும் எப்ப பார்த்தாலும் முருகா, செந்திலாண்டவா அப்படின்னு முருகனை நினைச்சபடியே பணியாற்றுவாரு. ஆனா முதுமை அவரை மெதுவா பலவீனப்படுத்தினது. வயது முதிர்ந்ததுனால அடுப்பை ஏற்றுறது, சமையல் செய்யறது, நெய்வேத்தியத்தை நேரத்துல தயார் செய்யறது, இது எல்லாமே அவருக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. இதனால சில அர்ச்சகர்கள் எல்லாம் அவர் மேல கோபப்பட்டு, எப்பவுமே தாமதம் தான், உன்னால வேலை சரியாவே நடக்கல அப்படின்னு திட்டுவாங்க. அந்த வார்த்தைகள் எல்லாம் முதியவரோட இதயத்தையே கிழிச்சிடுச்சு. அந்த முதியவர் யாருக்கிட்டையுமே குறை சொல்லல. அவர் தினமும் முருகன் முன்னாடி நின்னு, முருகா, என்னோட உடம்பு ஒத்துழைக்கல, ஆனா உன்னோட பணியை விட்டு போகிறதுக்கு எனக்கு மனம் இல்லை அப்படின்னு அழுவாரு. ஒரு நாள் அவரால ரொம்ப தாமதமா நெய்வேத்தியம் தயாரானது. அதை பார்த்த அர்ச்சகர் ஒருத்தர் கடுமையா அவரை அவமானமும் படுத்தினாரு. அந்த வார்த்தைகள் முதியவரோட உள்ளத்தை உடைச்சிடுச்சு. மன வேதனையில அழுதபடியே இனி உயிரோட இருக்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது அப்படின்ற முடிவுக்கும் வந்தாரு. மெதுவா திருச்செந்தூர் கடலுக்குள்ள இறங்கினாரு. அலைகள் அவரை சுற்றிடுச்சு. அந்த நேரத்துல திடீர்னு ஒரு இனிமையான குரல் கேட்டது, நெல்லுங்கள் அப்படின்னு. அவர் திரும்பி பார்த்தாரு. கரையில ஒரு அழகான சிறுவன் நின்னுட்டு இருந்தான். அந்த சிறுவனோட முகத்துல தெய்வீக ஒளி, கருணை நிறைந்த புன்னகை எல்லாம் பிரகாசித்தது. அவன் சொன்னா, இவ்வளவு சின்ன காரணத்துக்காக யாராவது உயிரை விடுவாங்களா? முதியவர் அழுதபடியே தன்னோட துயரங்கள் எல்லாத்தையுமே சொன்னாரு. அப்போ சிறுவன் அமைதியா கேட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறமா அந்த சிறுவன் சொன்னா, உங்களுக்கு சமையலை தவிர வேற பணி கிடையாதா அப்படின்னு. முதியவர் வருத்தத்தோட, எனக்கு கல்வி கிடையாது, என்னால வேற எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொன்னாரு. அப்போ அந்த சிறுவன் சிரிச்சபடி சொல்றான், திருச்செந்தூர் தல புராணத்தை எழுதுங்க அப்படின்னு. முதியவர் அதிர்ந்தே போயிட்டாரு. எனக்கு எழுத படிக்கவே தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சிறுவன், நினைச்சா முடியும், செந்திலாண்டவனே அதைத்தான் விரும்புறான் அப்படின்னு சொல்றார். ஒரு பண முடிப்பை அவர்கிட்ட கொடுத்தான். அதோட, இன்று முதல் நீ சமையல்காரன் கிடையாது, வெற்றி மாலை கவிராயர் அப்படின்னு அழைக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவனும் மறைஞ்சிட்டான். முருகன் வந்தானா? முதியவர் அதிர்ச்சியில நின்னாரு. இது கனவா? வந்தது முருகன் தானா அப்படின்னு கண் கலங்கினாரு. அவரோட மனம் புதிய நம்பிக்கையில நிரம்பினது. தல புராணமும் உருவானது. அதுக்கப்புறமா அவர் அறிஞரான கிருஷ்ண சாஸ்திரியை சந்திச்சாரு. முருகப்பெருமானோட அருளால திருச்செந்தூர் தல வரலாறுகள் எல்லாமே நூலா எழுதப்பட்டது. அந்த நூல் திருச்செந்தூர் தல புராணம் அப்படின்ற புகழ் பெற்றது. அவமானப்படுத்திய அர்ச்சகர்கள் பத்தி பார்க்கலாம். அந்த நூலை கோவில்ல அரங்கேற்றணும் அப்படின்னு நினைச்ச கவிராயர் அர்ச்சகர்களை நாடினாரு. ஆனா அவங்க நம்பல. முருகன் உனக்கு காட்சி கொடுத்தானா, நீயா அந்த நூலை எழுதுனது அப்படின்னு கேலி செஞ்சாங்க. மனமுடைந்த கவிராயர் எழுதின நூலை கடல்ல வீசிட்டாரு. கடல்ல மிதந்த அந்த நூல் அலைகளால அடித்து செல்லப்பட்டு அடுத்த கிராம கரையில கரை ஒதுங்கினது. அங்க ஒரு பெரிய அறிஞர் அதை எடுத்து பார்த்தாரு. அதை வாசிச்சதுமே மெய் சில்லிச்சு போயிட்டாரு. இவ்வளவு அற்புதமான நூலா இது அப்படின்னு வியந்தாரு. உடனேயே அதை திருச்செந்தூர் கோவிலுக்கும் கொண்டு போனாரு. உண்மை வெளிச்சத்துக்கும் வந்தது. அர்ச்சகர்கள் எல்லாம் நூலை வாசிட்டாங்க. ஒவ்வொரு வரியிலையும் பக்தி, ஞானம், முருகப்பெருமானோட அருள் ஒளிர்ந்து போய் நின்னது. நூலோட இறுதியில வெற்றி மாலை கவிராயர் அப்படின்ற பெயரும் இருந்தது. அப்பதான் அவங்களோட தவறே அவங்களுக்கு புரிஞ்சுது. மன்னிப்பு கேட்ட அர்ச்சகர்கள் பத்தி பார்க்கலாம். அவங்க கவிராயரை தேடி அழைச்சிட்டு வந்து, எங்களை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு கண்ணீர் மல்க மன்னிப்பு கேட்டாங்க. அதுக்கப்புறமா செந்திலாண்டவரோட முன்னிலையில திருச்செந்தூர் தல புராணம் அரங்கேற்றப்பட்டது. இப்படிதான் முருகப்பெருமானோட அருளால பிறந்த நூல் இன்னைக்கும் பக்தர்களால போற்றப்படுது. இந்த கதை சொல்லக்கூடிய உண்மை என்னன்னா, முருகப்பெருமான் பதவி என்னன்னு பார்க்க மாட்டான், கல்வி பார்க்க மாட்டான், செல்வத்தையும் பார்க்க மாட்டான். அவன் பாக்குறது உண்மையான பக்திய மட்டும்தான். முருகனை மனசார நம்பிய பக்தரை செந்திலாண்டவன் உலகமே போற்றக்கூடிய கவிராயரை மாத்திட்டாரு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முருகப்பெருமான் மேல உங்களுக்கு ஏற்பட்ட அதிசய அனுபவம் ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணி விடுங்க. முருகப்பெருமானோட அருள் உலகம் எங்குமே பரவட்டும். ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை பற்றி. முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற பதிவு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வரும்.